தமிழக மக்களுக்கு வணக்கம். நேற்று அறிஞர் அண்ணா அவர்களோட நினைவு தினத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பு அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன சந்திப்பு அப்படி நடந்துச்சு அப்படின்னா, அதாவது எடப்பாடியாரால் விரட்டி அடிக்கப்பட்டோர் சங்க மாநாடு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். எடப்பாடி அவர்களால் விரட்டப்பட்ட நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசிகலா, பன்னீர்செல்வம், தினகரன். இதில் தினகரனை கலட்டி விட்டு சசிகலாவும் பன்னீர்செல்வமும் போய் சந்திச்சிருக்காங்க. இந்த இடத்துல அறிஞர் அண்ணாவோட சமாதியிலேருந்து ஒரு குரல் கேட்டிருக்கு. என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக கேட்டுச்சு. அது அறிஞர் அண்ணாவோட குரல் தான். ஒரு அசரீரி குரலாக இங்கேருந்து கேட்டிருக்கு. என்ன கேட்டிருக்கு அப்படின்னா, என்னோட சமாதியில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது. அப்போ அண்ணா என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? எதையும் தாங்கும் இதயம் எனக்கு இருக்குது, அதுக்காக இந்த கன்றாவையெல்லாம் பார்க்க முடியாது, உங்கள் மீட்டிங்கை மரியாதையாக போய் வெளியில் வச்சிங்க, வெளுத்து விட்ருவோம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு கேவலமான கேடுகெட்ட கூட்டம் அப்படிங்கிறது தான் அங்கே நடந்துச்சு. இவங்க என்ன பேசியிருப்பாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். சசிகலா சொல்லியிருக்கோம், அடே 33 வருஷமா புருஷன் இருந்தும் நான் வாழா வெட்டியாக இருந்தேன், கடைசியாக புருஷன் கூட வர்ற நேரத்தில் என்னை வெட்டியாக வாழ விடாமல் தர்மயுத்தம்னு ஒரு கர்மாந்தரத்தை நடத்தி விட்டியாடா, இப்போ நாம் 2 பேரும் கூட்டணி சேர்ந்து என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு நம்ம பன்னீர்செல்வம் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு? நான் டயர் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் ஊதுவத்தி எடுத்துகிட்டு வாங்க, 2 பேரும் உருட்டி உருட்டி விளாடுவோம், நம்ம தான் உருட்டுறதுல ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்படி தான் அந்த சந்திப்பு அப்படிங்கிறது நடந்துச்சு. சரி, இந்த 2 பேரும் தெருவுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன? இவங்களோட சந்திப்புக்கு பின்னாடி என்ன நடக்க போகுது? இதை நாம் எவ்வளோ தான் சீரியஸாக யோசித்தாலும் சத்தியமாக எனக்கு சீரியஸாக பேசுகிறதுக்கு மனசே வரல. பேசுவோம். இப்போ இவங்க 2 பேரும் சந்திச்சிருக்காங்க. எதனால் சந்தித்தாங்க? எப்படி தெரியுமா? ஒன்றால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்ட அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது சில பேருக்கு சொல் புத்தி இருக்கும், சில பேருக்கு சுய புத்தி இருக்கும். ரெண்டுமே இல்லாத ஜென்மங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும்ல, அது இவங்க 2 பேரும் தான். என்ன இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். என்ன காரணம் அப்படின்னா, சசிகலா இன்றைக்கி இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு யார் காரணம்? சாட்சாத்து பன்னீர்செல்வமே தான். அந்த ஜெயிலுக்கு போகும்போது அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட சமாதியில் ஒரு சத்தியம் பண்ணிட்டு போனார்ல சசிகலா. அது என்ன சத்தியமாக இருக்கும்? பன்னீர்செல்வத்தை நடுத்தருக்கு கொண்டு வரேன், என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்ச இந்த பன்னீர்செல்வத்தை நான் ஒரு கை பார்க்காம விட மாட்டேன் அப்படிங்கிறது தான் சத்தியமாக இருக்கும். பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் பண்ணும்போது என்ன பண்ணார்? சசிகலாவை எப்படியாவது ஒழிக்கணும், இதுதான். ஆனால் இந்த 2 பேருமே பெரிய டுபாக்கூர் அப்படின்னு மறைந்த அம்மையாரோட ஆத்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. ஏண்டா 2 பேரும் எப்பேற்பட்ட டுபாக்கூர்னு எனக்கு தெரியும். என் சமாதியில் வந்து ஒருத்தன் தர்மயுத்தம் பண்ணுறான், இன்னொன்று வந்து சத்தியம் பண்ணுது. அப்போ 2 பேர்த்தையும் அடித்து விரட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ஒருத்தரை முன்னிறுத்தி 2 பேரையுமே அரசியல் அனாதை ஆக்கியாச்சு. எதுக்காக நம்ம இவங்களை ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு விஷயம் ரொம்ப தெளிவு. அதாவது சசிகலா அப்படிங்கிறவர் அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவர். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்திலேயே சசிகலா முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ அந்த அம்மையார் மறைந்த பிறகு இந்த சசிகலா என்ன பண்ணியிருக்கணும்? பன்னீர்செல்வம் மாதிரி சசிகலா குடும்பத்துக்கு ஒரு கொத்தடிமை இந்த உலகம் முழுக்க தேடினாலும் எங்கேயும் கிடைக்காது. அப்படி ஒரு அடிமை பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராகிட்டு பின்னாடியே சிண்டை பிடிச்சி உலுக்கிக்கிட்டே இருந்தால் பன்னீர்செல்வமும் நீங்கள் ஆட்டுற மாதிரிலாம் ஆடிக்கிட்டே இருந்திருப்பார். அந்த ஆளை முதல்வர் பதவியை விட்டு இறக்க சொல்லி துரத்தி விடவும் அந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு? என்னடா துரத்தி விட்டாங்களே, மறுபடியும் நம்ம டீ கடைக்கு தான் போகணுமா, ரோசி டீ கடையில் போய் வியாபாரம் கூட சரியாக ஓடாத இப்போ அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சா? ஏன்னா கட்சிக்காரெல்லாம் வந்து இந்த ஆள் நிறையா சம்பாதிச்சதும் ஓசியில் டீ குடிக்க ஆரம்பிச்சுட்டானோ, இனிமேல் டீ கடையை நம்பி போனால் ஓசி டீ தான் போடணும், ரோசி கடை ஓசி கடையாக மாறிடும், இதுக்கு மேலே நம்மளால் டீ கடைலாம் வச்சு பிழைக்க முடியாது அப்படின்னு குருமூர்த்திகிட்ட போய் சொல்ல, குருமூர்த்தி நீ போய் தர்ம யுத்தம் பண்ணுன்னு சசிகலா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு போய் அங்கே நிற்க. இப்போ ஏற்கனவே சசிகலா எதிர்ப்பு மனநிலையில் இருந்தவங்க எல்லாமே பன்னீர் பின்னாடி போய் நாசமாக போயிட்டாங்க. பன்னீர் நாசமாக போனது எப்போ தெரியுமா? அணிகள் இணைப்புன்னு ஒன்று நடந்துச்சு பார்த்தீங்களா? ஓபிஎஸ் இபிஎஸ் வந்து ஒருங்கிணைந்து அரியலூர் மாவட்டத்தில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா அப்படிங்கிறது நடந்தது. அப்போ தான் அவங்க எல்லாம் ஒருங்கிணைஞ்சாங்க. அந்த காலகட்டத்தில் மைத்ரேயன் ஒரு விஷயம் சொன்னார், அணிகள் இணைந்தாலும் மனங்கள் இணையவில்லை அப்படின்னு. அது 100க்கு 100 உண்மை. என்ன நடந்துச்சு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களோட இணைஞ்சு இவர் துணை முதல்வர் முக்கிய அவையோட மந்திரி பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு செம்மையாக கல்லா கட்டிட்டார் பன்னீர்செல்வம்.
ஆனால் பன்னீர் பின்னாடி தர்மயுத்தம்னு போனவன் எல்லாம் அணிகள் இணைஞ்ச பிறகு மறுபடியும் வந்து எடப்பாடி அணியோட இணைஞ்சான் பாருங்க. கீழ்மட்டத்தில் அவனை யாருமே 10 காசு கூட சம்பாதிக்கலை, அவனுக்கு எந்த பொறுப்புமே வழங்கப்படலை, அவங்க எதுலேயுமே முன்னிலைப்படுத்தப்படலை. அதிமுகவிலேயே ஒரு 2ஆம் தர தொண்டர்களாக தான் பன்னீர்செல்வத்து பின்னாடி போனவர்கள் நடத்தப்பட்டார்கள். இதை பன்னீர்செல்வம் கொஞ்சம் கூட கண்டுக்கல. தான் சம்பாதிக்கணும், தான் மகனுக்கு சீட்டு வாங்கணும், நாம் வேணுங்கிறத அடித்து வச்சுக்கணும், இதில் மட்டும்தான் பன்னீர்செல்வம் குறியாக இருந்தார். அவரை நம்பி வந்த எவனும் நாசமாக போனால் என்ன அப்படின்னு விட்டுட்டார். இதோட வெளிப்பாடு என்ன நடந்துருச்சுன்னா, நிறைய பேர் மாற்றுக் கட்சியில் போய் இணைஞ்சிட்டாங்க. பன்னீர்செல்வத்தை நம்பி போனோம், இங்கே நமக்கு மதிப்பே இல்லையே அப்படின்னு. மீதி இருக்கக்கூடியவர்கள் என்ன செஞ்சாங்க, மறுபடியும் போய் இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பு தான் இங்கே எல்லா இடத்துலையும் கோல வச்சுது, பன்னீரை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு அங்கங்கே உள்ளூர் அரசியலை எதிர்கொள்ள முடியாமல் இணைஞ்சிட்டாங்க. அப்போ பன்னீர் திரும்ப இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக நிற்கும் போது பன்னீரை நம்பி போக யாரும் தயாராக இல்லை. இந்த ஆள் நாளைக்கு மறுபடியும் போய் காலில் விழுந்துருவான், நாம் மறுபடியும் இங்கே பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் ஒரு சில்லறை அப்படின்னு முடிவு பண்ணி விட்டுட்டாங்க. இதுதான் நடந்த உண்மை. சசிகலா என்ன தப்பு பண்ணார் அப்படின்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு அவங்கள மாதிரியே கொண்டை போட்டுக்கிட்டு, அவங்கள மாதிரியே காரில் ஏறிக்கிட்டு, அவங்க மாதிரியே பொட்டு வச்சுக்கிட்டு, அவங்க மாதிரியே புடவை கட்டிக்கிட்டு, சிவி சிங்காரிச்சு, நீ 15 ஜாக்கெட்டு தச்சு வச்சுக்கிட்டேங்கிறதுக்காகலாம் உன்னை முதலமைச்சராக்கணும்னு நினச்ச பேர். அதுதான் சசிகலா செஞ்ச மிகப்பெரிய தவறு. மாறா சசிகலா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு உள்கட்சியில் எல்லாரையுமே ஆட்டி வச்சுக்கிட்டு முதலமைச்சராக பன்னீர்செல்வத்தையே தொடர விட்டுட்டு, எனக்கு எந்த சொத்துமே வேண்டாம், கட்சியில் எந்த பொறுப்புமே வேண்டாம், அம்மா அவர்கள் இருந்த அந்த வேதா நிலையத்தை நான் பணம் கொடுத்து வாங்கிக்கிறேன், அதுக்கு கேஸ்லாம் போட்டுக்க கூடாது, இந்த தீபக்கு இவங்களுக்கு உரிய பணத்தை கொடுத்துட்டு அந்த வீட்டை நான் வாங்கிக்கிறேன், அவங்க வாழ்ந்த அந்த இல்லத்தை நான் பராமரிச்சுக்கிட்டு என் காலத்தை அங்கேயே ஓட்டிடுறேன் அப்படின்னு முடிவெடுத்திருந்தாங்கன்னா உண்மையிலேயே அவங்க தியாக தலைவின்னு தொண்டர்களால் மதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு கட்டத்திற்கு மேலே பன்னீர்செல்வம் ஆட்சியில் ஏதாவது பிரச்சனை வரும்போது தொண்டர்களே ஒன்று சேர்ந்து அந்த அம்மாவையாவது உட்கார வச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருப்பாங்க. ஆனால் சசிகலா இந்த இடத்துல பேராசையால் கோட்டை விட்டார். தினகரன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சதிகாரரால் வழி நடத்தப்பட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு இன்றைக்கி ஜெயிலுக்கு போயிட்டு வந்து காலம் போன காலகட்டத்தில் கேட்க நாதி இல்லாமல் குந்தியிருக்கார். ஒரு காலகட்டத்தில் IAS IPS அதிகாரிகளை ஆட்டி வச்ச அந்த ஆளுமை இன்றைக்கி அனாதையாக சுற்றிக்கிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. மறுபக்கம் தினகரன் என்ன பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் பொறுமை காக்கவே இல்லை. உடனே பன்னீர்செல்வத்தை துரத்தி விட்டுறணும், உடனே சசிகலாவை முதலமைச்சர் ஆக்கிடணும், கொஞ்ச நாள்லேயே சசிகலாவை துரத்தி விட்டுட்டு நம்ம அந்த இடத்துக்கு வந்துடணும். தினகரனுக்கு இருக்கக்கூடிய ஆசை இருக்கே, அதுதான் மொத்த மன்னார்குடி குடும்பத்தையும் தெருவுக்கு கொண்டு வந்தது அப்படின்னா அது மிகையாகாது. என்ன நினச்சிக்கிட்டாங்க இவங்கன்னா, அதிமுகவில் இருக்கிற அத்தனை பேரையுமே பன்னீர்செல்வம் மாதிரி ஒரு அல்ல கை நம்ம சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு இருப்பான்னு நினச்சிட்டாங்க. இதுதான் இந்த மன்னார்குடி மாஃபியா அழிஞ்சு நடுத்தருவுக்கு வர்றதுக்கு காரணமே. ஆனால் இது உண்மையிலேயே இந்த ஏடிஎம்கேவோட டிஎன்ஏவிலேயே இருக்குது போல இருக்குது. ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னோட இறுதி காலகட்டத்தில் இருக்கும்போது, உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது தொண்டர்கள் கேட்குறாங்க, பத்திரிகையாளர்கள் போய் அவரை பார்த்து கேட்குறாங்க, உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, வேற ஒரு தலைவரை நியமிக்கலாமான்னு. அப்போ அவர் சொன்னார், இது வந்து என்னோட கட்சி கிடையாது, இதுக்கு தலைவரெல்லாம் நான் நியமிக்க முடியாது, தொண்டர்களோட ஆதரவோட ஒருத்தன் உருவாகி வருவான், அவன் தான் தலைவர் அப்படின்னு. அதன் பிறகு அந்த வாக்கு எப்போ பலிச்சுது அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களோட மறைவுக்கு பிறகு எல்லாருமே ஜானகி ராமச்சந்திரன் வருவாங்க, ஆர்.எம். வீரப்பன் வருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஜே அப்படின்னு ஒரு ஆளுமை உருவாகி தானாக வந்தாங்க. எம்ஜிஆர் வாக்கு அப்போ பலிச்சுது. அதே மாதிரி அவரோட மறைவுக்கு பிறகு, அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட மறைவுக்கு பிறகு எல்லாருமே நினச்சது என்னென்னா மொத்த கூட்டமும் போய் சசிகலா காலில் விழுந்துடும். இதுதான் தமிழ்நாட்டு மக்கள் நினச்சது. அதே மாதிரி தான் நடந்துச்சு. அப்படியே போய் வேஷம் போட்டுக்கிட்டு, அம்மா நீங்கள் தான் அம்மா காப்பாற்றணும், நாங்களாம் சோத்துக்கே பிச்சை எடுக்கிறோம்மாங்கிற மாதிரி போய் நின்னானுங்க. அப்போ எல்லாருமே போச்சுரா, மன்னார்குடி குடும்பத்து கையில் ஏடிஎம்கே போயிடுச்சுரா அப்படின்னு நினச்சாங்க. இன்னும் சில பேர் சசிகலாவுக்கு எதிரான மனநிலையில் இருந்தவங்களாம் ஓபிஎஸ் வரணும், ஜெயதீபா வரணும், ஜெயதீபாவுக்கு ஒரு பெரிய ஆதரவு வட்டம் அந்த காலகட்டத்தில், இவங்க வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ஒருத்தர் இந்த பட்டியலுக்குள்ளேயே இல்லை. செங்கோட்டையன்லாம் கூட அப்போ முன்னிறுத்தப்பட்டார். ஆனால் எடப்பாடின்னு ஒருத்தர் இந்த பட்டியலுக்குள்ளேயே வரல. 100 அதிமுக காரனை கூப்பிட்டு எடப்பாடி வருவாரான்னு கேட்டால் ஒருத்தன் கூட சொல்லியிருக்க மாட்டான். ஆனால் அன்றைக்கு எம்ஜிஆர் சொன்ன மாதிரி
இது வந்து நியமிக்கப்படுற பதவி இல்லை, தொண்டர்களோட ஆதரவோடு ஒருத்தர் உருவாகி வருவார் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. அதே மாதிரி உருவாகி வந்தவர் தான் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி. அவர் வந்து சசிகலா காலில் விழுந்தார், தவழ்ந்து வந்தார். எல்லாமே மக்கள் பார்த்தது தான். மறுபடியும் அதை பேசி பிரயோஜனம் இல்லை. விழுந்து தான் வந்தார். நிமிந்து நின்னாரா இல்லையா? இங்கே விழுவது தப்பு கிடையாது, எந்திரிக்காமல் விழுந்தே கிடக்கிறது தான் தப்பு. விழுந்தார், எழுந்தார், விஸ்வரூபம் எடுத்தார், மொத்த கட்சி இன்னைக்கு கட்டுப்பாட்டில் வச்சிருக்கார். அப்போ அதிமுகவோட தலைமை அப்படிங்கிறது உருவாகி தான் வரணும் அப்படின்னு எம்ஜிஆர் சொன்ன வாக்கு இன்றைக்கும் பழிச்சிருக்கு. சரி, இப்போ பன்னீர்செல்வம் சசிகலா சந்திப்பில் நடந்தது என்ன? அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தரப்பு கூட தான் கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறாரு. பன்னீர், சசிகலா, தினகரெல்லாம் போய் நம்ம எல்லாம் சேர்ந்து நிற்போம், வருவோம், ரெட்டலையை முடக்கணும் அப்படின்லாம் பேசி பார்த்துட்டாங்க. அமித்ஷா எந்த முகாந்திரமே இல்லை, என்ன கருமத்தை வச்சுக்கிட்டு ரெட்டலையை முடக்கிறது, இனிமேல் வந்து தொலையாதீங்க போங்க அப்படின்னு சொல்லி 3 பேரையும் விரட்டி விட்டார். இதுதான் நடந்த உண்மை. ஏதாவது ஒரு 10-20% ஆதரவு இருந்தாலும் அதை வச்சு கேஸ் போடலாம், தேர்தல் ஆணையத்தை நெருங்கலாம், எதுவுமே பண்ண முடியாது. ஒன்றுமே இல்லாமல் முடக்குட்டு இங்கே வந்துன்னா 3 சீட்டாக இருக்கீங்க, 3 பேரும் சேர்ந்து 3 காசுக்கு போட மாட்டீங்க, உங்களை வச்சுக்கிட்டு நான் என்னத்தை முடக்கிறது, இனிமேல் இங்கே வராதிங்க அப்படின்னு விரட்டி விட்ருக்காரு. அப்போ வேறு வழி இல்லாமல் ஒன்றால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன், கிராமத்தில் சொல்லுவாங்க 2 அப்பே 2 கரண்டா அப்பேன்னு. அதுமாரி இது 3மே சேர்ந்து 3 போனதாக ஆகி இப்போ முச்சந்திக்கு வந்து இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துது. சரி, என்ன சின்னத்தில் நிற்பீங்க? சசிகலாட்ட கேட்டால் ஊதுவத்தி தான் நமக்கு ராசி, ஊதுவத்தி சின்னங்கும். ஓபிஎஸ்ட்டை கேட்டால் எனக்கு டயர் தான் ராசி, நான் டயரு அப்படிம்பாரு. பன்னீர்செல்வத்தில் போனால் நான் குக்கரில் அவிக்காமல் விடமாட்டேன் அப்படிம்பாங்க. ஆனால் இவங்க 3 பேரோட பருப்பும் சேர்ந்தும் அந்த குக்கரில் வேவாது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியுங்கிறதால ஒட்டுமொத்த மன்னார்குடி மாஃபியாவோட கும்பல் மட்டும் இல்லை, பன்னீர்செல்வத்தோட அரசியல் வாழ்க்கையும் முடிஞ்சிருச்சு. வேணும்னா இவங்க 3 பேரும் சேர்ந்து எடப்பாடியாரால் அடித்து விரட்டப்பட்ட ஒரு சங்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து சம்பாரித்த காசில் பெரிய பண்ணை வீடு கட்டிக்கிட்டு மறுபடி நீ ஊதுவத்தி எடுத்தா நான் டயர் எடுத்தாரேன், உருட்டி விளாட்லான்னு விளாண்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதை தாண்டி இவங்களால் அரசியலில் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்.